வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். தை கிருத்திகையை முன்னிட்டு சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இன்று தை மாத கிருத்திகை என்பதால் இத்திருக்கோவிலுக்கு விடியற்காலை முதலே கட்டுக்கடங்காத வகையில் பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணம் இருந்தனர். இதனால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தை கிருத்திகை என்பதால் மூலவருக்கு பால், தயிர், விபூதி, சந்தனம், ஜவ்வாது, இளநீர், தேன் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் ஆனந்தன் குருக்கள் தலைமையில் அபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கட்டுக்கடங்காத வகையில் கூட்டம் இக்கோவிலுக்கு வந்ததால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் போதிய அளவு மினி பஸ்கள் இயக்காததால் பக்தர்கள் அதிக கட்டணம் செலுத்தி ஆட்டோக்களில் பயணம் செய்தனர். ஆட்டோவில் பயணம் செய்யும் போது பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாக பக்தர்கள் குற்றம் சாட்டினர். எனவே மாவட்ட நிர்வாகம் விசேஷ நாட்களில் இக்கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சிறப்பு பேருந்துகளை இயக்க வேண்டும். புதுரோடு கூட்டுச்சாலை மற்றும் அகரம் கூட்டுச்சாலை ஆகிய இடங்களில் இருந்து இத்திருக்கோவில் வரையில் மினி பஸ்களை இயக்க வேண்டும் என பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் சிறுவாபுரி மண்ணடி தெருவில் உள்ள நகரத்தார் சிறுவாபுரி நகர விடுதியில் தை மாத கிருத்திகையை முன்னிட்டு இன்று காலை வேலுக்கு பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். மதியம் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம், மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதியம் நகர விடுதியில் உபயதாரர்கள் அண்ணாமலை செட்டியார், சோமசுந்தரம் செட்டியார், பஞ்சாபகேசன், சிதம்பரம் செட்டியார் ஆகியோர் சார்பில் அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நகரத்தார் சிறுவாபுரி பாத யாத்திரை டிரஸ்ட் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.